இன்றைக்கி நம்ம வந்து நவராத்திரி சுவாமி நேவேத்தியத்துக்கு கேசரி பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து 1 கப்பு ரவை நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். நல்லா செவக்க வறுத்துட்டுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த 1 கப்பு ரவைக்கு 1½ கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுட்டுருக்கேன். சில பேர் 2 பங்கு போடுறா, 2½ பங்கு கூட போடுறா. ரொம்ப வந்து திதிப்பு ஜாஸ்தியானாக்கா திகட்டி போயிடுறது. அதனால தான் நான் வந்து 1க்கு 1½ தான் போடுறேன். இது ரொம்ப சரியான அளவாக இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிண்டு அந்த முந்திரி திராட்சையை இதில் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்துண்டு அதுக்கப்புறம் அந்த ரவையை வறுத்துனாலும் வறுத்துக்கலாம். நான் வந்து இது வறுக்கிறதுக்கு முன்னாடி ரவையை வறுத்துட்டேன். அதனால் இப்போ முந்திரி திராட்சையை போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வறுத்துண்டு கூட ரவையை வறுத்துக்கலாம். எப்பவுமே என்னோடய அளவு வந்து எந்த கப்பில் நம்ம எந்த டம்ளரோ கரண்டி கப்பு எதில் நம்ம அளந்துக்கிறோமோ அதில் வந்து 1½ பங்கு சர்க்கரை போட்டுப்பேன். 4 பங்கு தண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா அந்த சில பேர் வந்து 1க்கு 2, 2½ இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறா, ரவை வெந்துடும் அப்படின்னு. ஆனால் வந்து தண்ணி ஜாஸ்தி தான் தேவைப்படுறது. இந்த கேசரி மட்டும் கொஞ்சம் நெகிழ்வாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாக வச்சு கெட்டியாக அந்த ரவை வெந்ததுன்னா நல்லாவே இருக்காது. சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெகிழ்வாயிடுமே தவிர மறுநாளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து 4 பங்கு தண்ணி வைப்பேன். இப்போ இதை வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ அந்த நெய் அப்படியே இருக்கட்டும். அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் 4 தண்ணி அளந்து தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் இது வெந்நீர் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெந்நீர் தனியாக வச்சுருந்தேன். அது ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஏற்கனவே வெந்நீர், அதனால் இப்போ ரொம்ப கொதிக்கிற வேலையில் இப்போ ரவையை போட்டுடலாம். அதில் லேசாக வறுக்காமல் நல்லா செவக்க வறுத்துடுறது ரொம்பவே நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி வந்து இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி இன்னமும் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், அது வெந்ததுக்கப்புறமா ரொம்பவே அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இது லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கலான்னு நினைக்கிறேன், கேசரி பவுடர். இன்னும் கூட தேவைப்படும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் சர்க்கரை போடும்போது. இப்போ இது கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிளறணும். இது இப்போ வந்து ரவையும் நல்லா வெந்துடும் தண்ணி ஜாஸ்தி இருக்கிறதுனால. சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தளர்வாக தான் ஆகும். அப்போ வந்து கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். ஏன்னா எப்பவுமே ரவை வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போடுறோம் பாருங்கள், அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக போயிடும். அது ரவை சரியாக வறுக்கலைனாலும் அப்படி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுட்டேன். எவ்வளோ கட்டியாக எடுத்து பாருங்கள். இப்போ சர்க்கரையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும். கேசரி வந்து அந்த ஒரு தளர்வாக இருக்காது. இப்போ பாருங்கள், உங்களுக்கே இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. அது நல்லா அந்த ரவை வெந்த உடனே கெட்டியாக எடுத்து இப்போ வந்து சர்க்கரையை போட்ட உடனே கொஞ்சம் லூஸாக தெரியும். சர்க்கரை போட்டுட்டேன் நான். இப்போ நெய் வந்து ரவையும் நெய்யில் வறுத்துருக்கோம். நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்த நெய்லேயே தான் நம்ம கேசரி பண்ணியிருக்கிறதுனால இந்த நெய் போரும்னு நினைக்கிறேன். ரொம்ப இதுக்கு மேலே இருந்தாலும் திகட்டிடும். தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் இப்போ இது கிளறும் போதே இன்னும் கொஞ்சம் நெய் போடலான்னாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். அது அவளுடைய சௌகரியம். நான் போருங்கிறதுனால நான் இது நிறுத்தின்ட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், பாயசம் மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடும். அந்த சர்க்கரை வந்து அதில் கொஞ்சம் வெந்து வரணும் இல்லையா, அந்த ரவையோட. இன்னொரு ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம்
கலரும் இப்போ சரியாக இருக்குது பாருங்கள். முதல்ல கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தது, இப்போ சரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் நான் போட்டுன்ட்டேன், ஏலக்காவும் போட்டுன்ட்டேன். இப்போ இனிமேல் அடுப்பையும் அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தளர்வாக இருக்கிறது கூட இருக்காது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். ஆனால் இப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு இதே பக்குவத்தில் தான் இருக்கும், கெட்டியாக போகவே போகாது. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள். சரியாக வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேசரி ரெடி ஆகிடுத்து, நைவேத்தியம் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.